நம்ம கழுதை நல்ல கழுதை நூல் மதிப்புரையை கூற வருகிறார்கள் 4ஆம் வகுப்பு மாணவி தாரிகா. அனைவருக்கும் வணக்கம். கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் எழுதிய நம்ம கழுதை நல்ல கழுதை என்ற புத்தகத்தின் கதை நாயகனாகிய நான் என் தரப்பு நியாயங்களையும் மனக்குமுறல்களையும் உங்கள் முன் சற்று நேரம் கணைத்துவிட்டு போக வந்தேன். பல கதைகளில், பஞ்சதந்திர கதைகளில், நேரடி நிகழ்வுகளில் சக மனிதனை ஏளனம் செய்ய, இழிவுபடுத்த என்னை அல்லவா கதாபாத்திரமாக்கி காட்சிப்படுத்துகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் கேட்கும் கேள்விக்கு எதிரில் உள்ளவர் பதில் சொல்லவில்லை என்றால் 7 கழுத வயசாச்சு, இது கூட தெரியாதா என்கிறீர்கள். ஒரு கழுதையின் ஆயுட்காலம் 30 ஆண்டுகள். 7 கழுதையின் ஆயுட்காலம் என்றால் கணக்கு போட்டு பாருங்கள், எங்கோ உதைக்கிறதே என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? காணும் பொங்கல் அன்று ஓலையக்கா கொண்டையில ஒரு கூட தாளம்பூ சித்தாட தலநேரையா முக்காடு என்று பெண்கள் கும்மிப்பாட்டு பாடி முடிப்பதற்குள் சில விடலை பசங்க என் வாளில் பனங்கீற்றை கட்டி கூட்டத்தின் நடுவே விரட்டி விடுகிறீர்கள். பனங்கீற்றை தெருப்புழுதியில் இழுத்து கொண்டு நான் படும் துயரம் இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் சொல்ல மாளாது. நாங்களும் புத்திசாலித்தனமான விலங்குகள் தான் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? மிகச் சிறந்த நினைவாற்றல் கொண்ட எங்களை அறிவு கட்ட கழுத என்று வாய் கூசாமல் வசைபாடுகிறீர்கள். அதிகபட்சம் சுமார் 1 மணி நேரம் மட்டுமே தூங்கும் எனக்கு கிடைத்த பட்டமோ சோம்பேறி கழுத. இதை கேட்கும் பொழுது எனக்கு அழுகையுடன் கூடிய சிரிப்பு தான் வருகிறது. பல நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் தாகத்தை எதிர்கொள்ளும் என் அண்ணன் ஒட்டகத்தை தெரிந்த உங்களுக்கு நானும் அதே தன்மையுடையவன் என்பது தெரியாமல் போனது ஏனோ? என்னுடைய பால் நல்லதா கெட்டதா என்று தெரியாமலேயே வாங்கி புகட்டுகிறீர்கள். என்னுடைய பால் ரொம்ப நல்லது என் குட்டிக்கு, என்னுடைய பால் ரொம்ப கெட்டது உங்களுடைய குழந்தைகளுக்கு. இனிமேலாவது சிந்திப்பீர்களா மனிதர்களே? ஒரு முறை பெட்டி கடையில் யாரோ ஒருவர் உரித்து போட்ட வாழைப்பழத்தோலை உண்ணச் சென்றேன். கடைக்காரர் நீளமான குச்சியால் என் முதுகுத்தோல் உரிய அடித்து விரட்டினார். கடைக்குள் எட்டி பார்த்தால் என் படம் மாட்டி என்னை பார் யோகம் வரும் என்ற வாசகம் எழுதியிருந்தது. அதை பார்த்தவுடன் எனக்கு கிடைத்த அடியின் வலியை விட கடைக்காரரின் அறியாமையை எண்ணி என் மனம் அதிகம் வலித்தது. இனிமேலாவது அறிவு கெட்ட கழுத, கூறு கெட்ட கழுத, முட்டாள் கழுத, சோம்பேறி கழுத போன்ற வசை சொற்களால் உங்களோடு என்னை ஒப்பிடாதீர்கள். இப்பூ உலகில் பொதி சுமப்பதற்காக மட்டும் பிறக்கவில்லை நாங்கள். எங்களின் உலகம் அன்பாலானது. எங்களுக்கு தன்னலமில்லை, ஆணவமில்லை, அதிகார திமிரில்லை. சகிப்புத்தன்மைக்கு பெயர் போன இனத்தை இனிமேல் வம்பிற்கு இழுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நம்ம கழுதை நல்ல கழுதை வாசித்து வாசித்து யோசிக்க வேண்டிய நூல். நன்றி, வணக்கம். இந்த புத்தகத்தை எழுதுனது தான் கோவை சதாசிவம். பரிசு வழங்குறதுக்காக அப்படியே வந்திருந்தாருங்கிற செய்தியோட அடுத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை எழுதினவரே இங்கே வந்திருக்கிறாரு. நான் பாடலை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன்.